இன்னைக்கு மதுரை அலங்காநல்லூருக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த சூரியூர் பெற்றிருக்கிறது. இனிமே ஜல்லிக்கட்டு போட்டிக்காக நீங்க தனியாக கேலரி அமைக்க வேண்டாம், வாடிவாசல் அமைக்க வேண்டாம், பாதுகாப்பு ஏற்பாடுகளை இன்னும் அதிகமா பண்ண வேண்டாம். அனைத்தையும் இன்னைக்கு அரசே உங்களுக்கு செஞ்சு உங்க கையில ஒப்படைச்சிருக்கு. ஜல்லிக்கட்டுக்கான தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் கொண்ட அரங்கமாக இந்த அரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும், சிவகங்கை, மதுரையிலிருந்து காளைகளும் மாடுபிடி வீரர்களும் இங்க வந்து கலந்துக்கிறாங்க. அதனால திருச்சி மாவட்டத்திற்கே மட்டுமல்ல, இன்னைக்கு இந்த மண்டலத்துக்கே பயன்படக்கூடிய வகையில இந்த மைதானம் சிறப்பாக அமையப்பட்டிருக்கு. எனவே உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய திராவிட மாடல் அரசு இது போன்ற எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றார். எனவே அடுத்த வருடம் ஜல்லிக்கட்டிலையும் உங்களை எல்லாம் நேரில் சந்தித்து உங்களோடு சேர்ந்து ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் திரு மகேஷ் அவர்கள் பொங்கல் பரிசாக காளை மாட்டு ஒன்றை எனக்கு பரிசாக அளித்திருக்கின்றார். அதற்கு நானே பெயர் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கு இந்த ஊர் உங்களுடைய ஞாபகமாக சூரியூர் என்று பெயர் வைத்து அந்த மாடு வழங்கியதற்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாண்புமிகு உங்களுடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமை அவர்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து, வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.